கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இஸ் நாட் தி ஒன்லி ஆப்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். அது வந்து அப்படின்னு கிடையாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேறு வழி இருக்குது. ஆனால் வந்து தர்பூசணி விவசாயத்தில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கவே கூடாது. தர்பூசணி, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக போடுவோம். அதில் கூட நம்ம வந்து இயற்கை உரம், பஞ்சகாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் நிறைய உரங்கள் இருக்குது, அதை பண்ணலாம். ஆனால் தர்பூசணி பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்கன்னா கூட ஃபுல்லாகவே வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகிடும். அதனால் அதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம மண்ணை வந்து பதப்படுத்தவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 வருஷம் ஆகும். அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி ஒரு இயற்கை மண் வளம் கொண்டு வரவே 7 வருஷம் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் எதுவுமே வேலை நடக்கவே நடக்காது. அதுவும் இந்த தர்பூசணி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வேலை நடக்காது. நம்ம ஒரு சென்ட் இல்லை ஒரு 10 சென்ட் போடுறோன்னா போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 6 ஏக்கர் நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் அதுக்கேற்ற விலையும் நமக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு வந்து நமக்கு நேரமும் செலவிட்டு பண்ண முடியாது. இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கெமிக்கலை கொடுத்து சாகடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இதை தவிர்த்து வேறு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அதுவும் இந்த தர்பூசணி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பயிர் வேணால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு வந்து டே பை டே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பிஞ்சு விட்ருக்கா, பூ விட்ருக்கான்னு பார்த்து நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கை கொடுக்கும். இது வந்து என்னோடய கருத்து.